அனைவருக்கும் வணக்கம். தமிழன் வர்மக்கலை சிலம்பம் பயிற்சி பள்ளியிலிருந்து நான் உங்கள் பாஷா. இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வாள்வீச்சு பயிற்சி பாகம் 1. இந்த வாள்வீச்சு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான பயிற்சிகள் வந்து இருக்குது. சரிங்களா? முதல்ல சுற்றுவதற்கான பயிற்சி, எப்படி சுற்றணும் அப்படின்றதுக்கான பயிற்சி இருக்குது, வெட்டு பயிற்சிகள் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நவதிசை தாக்குதல் பயிற்சி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சண்டை பயிற்சிகள் வந்து இருக்குது. சண்டை பயிற்சிகளே வந்து பார்த்திங்கன்னா கத்தி மட்டுமே, அதாவது இதுபோல் வாள் வைத்து மட்டுமே சண்டை போடக்கூடிய பயிற்சிகள் வந்து இருக்குது. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேடயம் வச்சு சண்டை போடக்கூடிய பயிற்சிகள் வந்து இருக்குது. வால்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் வந்து இருக்குது. சின்ன வாள், அதாவது குறுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வைத்து சண்டை போடுறது, மிகப்பெரிய வால்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறது எப்படி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குதிரை ஏற்றம், அதுபோல் காலர் படை, இவங்க பயன்படுத்தக்கூடிய வால்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நிறைய பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வால் பயிற்சியில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையான ஒரு பயிற்சி. சரிங்களா? இது வெட்டுக்கான பயிற்சி. சரிங்களா? நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிகளே போதுமானது. மற்ற பயிற்சிகள்லாம் வந்து அந்த அளவுக்கு தேவைப்படுவது கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சில பயிற்சிகளை வந்து இந்த பாகம் 1 வந்து பார்க்கலாம். பாகம் 2 வந்து பார்த்திங்கன்னா சுவடுகளில் எப்படி நம்ம அந்த வெட்டு பயிற்சிகளை வந்து செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது போல் பயிற்சிக்கான 2 வாள் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கூர்மை இல்லாத வாள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிக்கான வாள். இது போல் பயிற்சிக்கான வாள் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா 2 கட்டை கம்புகளை வச்சு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது கட்டை கம்புன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது போல் கையில் பிடிச்சிங்கன்னா உங்களுடைய தோள்பட்டை அளவுக்கு வரக்கூடிய 2 கம்புகளை வச்சு மூங்கில் கொம்போ அல்லது பிரம்பு கம்போ ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வச்சு பயன்படுத்தலாம். சில பிவிசி குழாய்கள் வந்து கூட நல்லாயிருக்கும் பயிற்சி செய்யறதுக்கு. அதை வச்சு கூட நம்ம பயிற்சி செய்து கற்றுக்கலாம். நம்மளுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறதுக்கான விஷயமாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயுதமாக வச்சு பயிற்சி செய்துக்கலாம். சரி, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான சுவடுகள் முறையில் எப்படி வெட்டு பயிற்சி வந்து செய்யறது அப்படின்றத வந்து காட்டுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை சுவடு மற்றும் ஒற்றை சுவடுலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சுவடு இருக்குது. சரிங்களா? அது வந்து நான் பார்த்திங்கன்னா காணொலியாக கொடுக்கல. அது எப்படி செய்யணுன்றத நான் செய்தனாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சரி, இப்போ அந்த பயிற்சிகளை வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத காட்டுறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தலைக்கோரல் பயிற்சியை வந்து நம்ம செய்யணும். சிலம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்மளை தாக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா சுற்றுமுறைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கோரல் வீச்சு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பங்காற்றுது. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சின்ன கத்தி வச்சுருக்கிறோம். நம்மளுடைய தலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாத்துக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைக்கோரல் வீச்சை வந்து நம்ம செய்யணும். இந்த வீச்சை வந்து எப்படி செய்யணுன்றத காட்டுறேன். ரொம்ப எளிமையான பாடம் தான், எல்லோரும் கற்றுக்கிற வகையில் இது இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலியை முழுமையாக பார்த்து கற்றுக்கோங்க. சரி, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யணுன்றத ஒவ்வொரு பயிற்சியாக வந்து செய்து காட்டுறேன், பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இரட்டை வால் பயிற்சி. ஒரு வாலில் கூட நம்ம பயிற்சி செய்யலாம். சரிங்களா? 2 வால் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு பயிற்சியாக இருக்கும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தலைக்கோரல் பயிற்சி வந்து நம்ம செய்யணும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது போல் தளர்ந்து நின்றுக்கலாம். நின்றுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தலைக்கோரல் வந்து பயிற்சி செய்யணும். எப்படி செய்யணுன்றத பாருங்கள். இந்த வால் இருக்கும், இதை கீழே இது போல் சாய்க்கணும், இது போல் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது போல் சாய்ச்சி எடுத்துகிட்டு வந்து இப்படி வெட்டணும். கழுத்தை நெருக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இழுக்கக்கூடாது. ஏன்னா கூர்மையான பகுதி இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கழுத்து பகுதியை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ இப்படி இருக்கக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக இப்படி எடுக்கணும். இந்த தோள்பட்டையிலையும் சரி இங்கேயும் சரி படாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக எடுக்கணும். இங்கே பாருங்கள், இது போல் எடுத்து ஒரு வெட்டு, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது போல் எடுத்து ஒரு வெட்டு. இந்த தலைக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி வெட்டு.
சரிங்களா. இதை வந்து இது போல் ஒரு வெட்டி பயிற்சி செய்துக்கணும். முதல்ல இது போல் மேலே படாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கைகள்லையும் பயிற்சி எடுக்கணும். இது எளிமையான பயிற்சி தான். நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு தெளிவான முறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது போல் செய்து முடித்ததுக்கப்புறமா சுவடு முறையில் எப்படி நம்ம இந்த வெட்டு பயிற்சியை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒற்றை சுவடு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா காணொலி நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்க்காத நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்கை தரேன். ஒற்றை சுவடை வந்து பயிற்சி செய்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டு பயிற்சியை தலைக்கோரல் செய்துக்கிட்டே எப்படி வெட்டணும் அப்படின்றத செய்யணும். வால் பயிற்சி முழுமைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைக்கோரல் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து உடம்பை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பாதுகாக்கிறோம். இதுபோல் சுற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு பாதுகாப்பு செய்து உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு வரும். சரிங்களா. அது நீங்கள் சுவடில் செய்யும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இப்போ நான் ஒற்றை சுவடில் எப்படி செய்யணும் வெட்டு பயிற்சின்றத காட்டுறேன். முதல்ல பக்கவாட்டில் நின்று செய்து காட்டுறேன். முதல்ல இது போல் நல்லா ஒன்றி நிலையில் நிற்கணும். முடிஞ்ச அளவுக்கு உறுதியாக வந்து நிற்க பயிற்சி செய்யுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டை வந்து செய்யணும். ஒவ்வொரு சுவடு எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு வெட்டு வந்து செய்யணும். எந்த கால் பகுதி எடுத்து வைக்கிறோமோ அந்த காலுக்கு உண்டான கையால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெட்டு செய்யணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வலது காலை நான் தூக்கி வைக்கும்போது வலது கையால் வந்து பார்த்திங்கன்னா வெட்டு வந்து நம்ம வெட்டணும். பாருங்கள், முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது போல் நிற்கணும். சரிங்களா. இது போல் நிற்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த கால்களை தூக்கி முன்னாடி வைக்கும்போது ஒரு வெட்டு போடணும். இது போல் வெட்டு போடணும். மறுபடியும் அடுத்த காலை தூக்கி வைக்கும்போது ஒரு வெட்டு. இப்படி வெட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கை வந்து பார்த்திங்கன்னா இது போல் பக்கவாட்டில் நேராக வந்து பார்த்திங்கன்னா நிற்கணும். இப்போ இப்படி வெட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தடுக்கிறாங்கன்னா அடுத்தது இது போல் குத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் இருக்கணும் கை. சரிங்களா. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தெளிவாக கையை வந்து இடுப்புக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் வைக்கணும். இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள். ஒன்று, அதுக்குமா வந்து பார்த்திங்கன்னா 2. இந்த தலைக்குரல் செய்யும்போது கொஞ்சம் விலகி தான் இருக்கணும். இதே போல் பின்பகுதியிலையும் நம்ம செய்யணும். எந்த கால் பகுதி வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கமாக இருக்கோ அங்கே தான் நம்ம வந்து வெட்டு போடணும். இதை மறுபடியும் செய்கிறேன் பாருங்கள். முதல்ல தயார் நிலையில் நம்ம நிற்கணும். இப்போ தயாராக நம்ம ஒன்றிய நிலையில் நிற்கிறோம். இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4. இதே போல் பின்பக்கமாகவும் செய்யணும். இது போல் பயிற்சி வந்து செய்யணும். நான் இப்போ முன்பக்கமாக செய்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஒன்று, 2, 3, 4. இது போல் செய்யணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னொரு சுவடை வந்து எப்படி செய்யணுன்றத நான் செய்து காட்டுறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பு இல்லாமல் நான் வந்து, அதாவது இந்த கத்தி இல்லாமல், சரிங்களா, இந்த கத்தி இல்லாமல்
எந்த ஒரு கம்பும் பயன்படுத்தாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சுவடை முதல்ல செய்து காட்டுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு புரியும். இதுபோல் ஒன்றி நிலையில் வந்து நிற்கணும். இந்த காலை வந்து தூக்கி முன்பக்கமாக நகர்த்தணும். இப்போ பாருங்கள், வெறும் கையாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்து பழகணும். மறுபடியும் இதே காலை தான் தூக்கி வைக்கணும். பின்னங்காலை வந்து தூக்கி வைக்கக்கூடாது. இது போல் வச்சு முன்னங்கால் வந்து பார்த்தீங்கன்னா மட்டைக்கு தூக்கி வச்சிருக்கணும். இது போல் செய்யணும். இதை மறுபடியும் செய்து காட்டுறேன் பாருங்கள். இது போல் முதல்ல ஒன்றி நிலையில் நிற்கணும். இடது காலை தூக்கி பக்கவாட்டில் வைக்கணும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வலது காலை தூக்கி முன் நிறுத்தணும். நிறுத்தும் போது ஒரு வெட்டு. இதே போல் தொடர்ந்து செய்யணும். இது போல் செய்யணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வச்சு செய்யும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இந்த சுவடுக்கான காணொலி வந்து பார்த்தீங்கன்னா நான் போடலை, சரிங்களா? இப்போ இந்த பயிற்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை பார்த்து கவனமாக பயிற்சி செய்துக்கோங்க. நான் மெதுவாக செய்கிறேன் பாருங்கள். போல செய்யணும். மறுபடியும் ஒரு வாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா செய்து காட்டுறேன் பாருங்க. இந்த சுவடை வந்து தெளிவாக பயிற்சி செய்யுங்க. இது போல தான் இந்த பயிற்சியை செய்யணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான பயிற்சி. இதை கவனமாக பார்த்து பயிற்சி செய்யுங்க. இரண்டாவது பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சுவடு முறையில் எப்படி செய்யணுன்றத செய்து காட்டுறேன். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து தாங்க. இந்த காணொலியை தயவு செய்து முழுமையாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.